இன்ஷா அல்லாஹ் நம்ம மத்தினுடைய சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு மத்துல ஹுரூஃப் முகத்தத் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து குரான்ல வந்து நீங்க நிறைய சூரா ஆரம்பத்துல இந்த மாதிரியான தனித்தனி எழுத்துக்களை வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப ஹுரூஃப் முகத்தத் அப்படின்னாலே இது தனி எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து 14 பிரிவுகள் இருக்கு. மொத்தம் 29 சூறாக்கள்ல இந்த மாதிரியான தனி எழுத்துக்களோட சூறா வந்து தொடங்குது. சரியா? இப்போ நம்ம சூரத்துல் பக்கராவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிஃப் லாம் மீம் அப்படிதான் ஆரம்பிக்கும். அது மாதிரி யாசீன், அது மாதிரி சூரா மரியம், இந்த மாதிரி நீங்க சில சூறாக்கள்ல வந்து 29 சாப்டர்ஸ் 29 சூறாக்கள்ல இந்த மாதிரி தனி எழுத்துக்களோட தான் ஆரம்பம் செய்யுது. சோ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதுக்குரிய தப்சீர் விளக்கமும் கிடையாது. இது வந்து தனி எழுத்துக்கள். இப்ப இந்த எழுத்துக்களுக்கு உரிய ஒரு ஞானம் இது வந்து அல்லாஹ் வந்து மறைவா வச்சிருக்கான். இந்த எழுத்துக்களுக்குன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத யாராலும் விவரிக்க முடியாது. எப்படி அப்படின்னா இப்போ குரான் வந்து மக்கால வந்து ரசூல்லா நபி பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா அல்லாஹ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரானை வந்து இறக்குறான். அப்போ மக்காவாசிகள்ல வந்து அவங்க இந்த கவிதை பாடுறதுல எல்லாம் ரொம்ப புலம்பெயர்ந்தவர்களா இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் போது நாங்க தான் பெஸ்ட், இந்த கவிதை சொல்றதுலயே எங்களை விட பெஸ்ட் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான தனித்தனி எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் வந்து குரானை வந்து இறக்குறான். சோ இந்த மாதிரி தனித்தனியான வசனங்கள் இது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாரையும் சிந்திக்க தூண்டுற விதமா இருந்ததுதான் இந்த ஹுரூஃப் முகத்தத். ஓகேவா? இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கணும், இதுக்கு எப்படி மத்து கொடுக்கணும் அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குரிய வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹுரூஃப் முகத்தத் இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, தா. இந்த தாவை நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தா மேல வந்து ஸ்டாண்டிங் ஃபத்தா இருக்கிறதுனால இது வந்து அலிஃப் மத்து தா. சரியா? அப்போ அலிஃப் மது இருக்கிறதுனால நம்ம இதுக்கு எத்தனை ஹரக்கத் கொடுப்போம்? 2 ஹரக்கத் கொடுப்போம். அடுத்து சீன். சீன் சீன் அப்படிங்கிறது என்னது? அதை பிரிச்சு எழுதும் போது சீன் ய ஏ சுக்கும் நூன் சுக்கும். சோ அப்படிதான் நம்ம வந்து அதை ரீட் பண்ணுவோம். அப்போ சீன். அப்போ சி அப்படிங்கிறது இது ஏ மத்து. சரியா? ஏ மத்தை தொடர்ந்து ஒரு எழுத்து சுக்கூனோ முஷத்தாவோ பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அந்த மத்துக்கு நம்ம எத்தனை ஹரக்கத் நீட்டி ஓதணும்? 6 ஹரக்கத் டெஸ்ட். மாஷா அல்லாஹ், வெரி குட். சோ 6 ஹரக்கத் நீட்டி ஓதணும். அதே மாதிரி இப்ப நூன் இருக்கு. நூன் சுக்கூன் பெற்று நூனை தொடர்ந்து மீம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சட்டம்? நூன் ரூல்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. இப்ப நூன் சுக்கூனை தொடர்ந்து மீம் இணைத்தல். அப்ப இணைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? இணைச்சு குன்னா கொடுத்து ஓதுவோம். அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல இது 6 ஹரக்கத், இங்க இணைக்கணும் குன்னா கொடுக்கணும். பிளஸ் இந்த மீமையும் இந்த மாதிரி எழுத்துக்களா நம்ம பிரிச்சு எழுதணும். சரியா? மீம். அப்ப இந்த இடத்துலயும் ஏமத் இருக்கு. ஏமத்தை தொடர்ந்து ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்து வந்திருக்கு. அப்ப இது எத்தனை ஹரக்கத் நீட்டணும்? மத்தை தொடர்ந்து சுக்கூன் பெற்ற எழுத்து வந்தா எத்தனை ஹரக்கத் நீட்டணும்? 2 ஹரக்கத். இல்ல, மத்துனா இதுதான் மத்து. இது மத்து ஏ மத்து. மீம் கெஸ்ரா ஏ சுக்கூன், இது ஏ மத்து. மத்து இது மத்து. இந்த 2 எழுத்தும் மத்து. இந்த மத்து தொடர்ந்து முஷத்தாவோ இல்ல சுக்கூன் பெற்ற எழுத்தோ வந்தா நம்ம எத்தனை ஹரக்கத் நீட்டி வரணும். மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்ப 6 ஹரக்கத் நீட்டணும். அப்ப இந்த எழுத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா தா சீன் 6 ஹரக்கத் நீட்டிட்டு குன்னா கொடுக்கணும். சரியா? சீன் அப்படிதான் நம்ம இந்த எழுத்துக்களை ஓதும் போது சூறாவினோட ஆரம்பத்துல இருக்கிற இந்த தனி எழுத்துக்களை ஓதும் போது இந்த மாதிரிதான் ஓதணும். சரியா? இப்போ இது இணைத்தல் அப்படிங்கறதுனால சீன் அந்த இணைச்சு குன்னா கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணணும். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். புரியும். இப்போ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்னா அலிஃப் லாம் மீம். இப்ப அலிஃப நம்ம பிரிச்சு எழுதணும்னா அலிஃப் ஃபத்ஹா லாம் கஸ்ரா ஃபா சுக்கூன். இப்ப இது அலிஃப், இதுல எந்த மத்துமே வரல. சோ இதை ஸ்ட்ரெயிட்டாவே தான் சொல்லணும், அலிஃப். அடுத்து பாத்தீங்கன்னா லாம். இது லாம் ஃபத்ஹா அலிஃப் இருக்கு. சோ இது வந்து அலிஃப் மத்து.
மத்துக்கு 2 ஹரக்கத் கொடுக்கணும். இந்த மத்தை தொடர்ந்து சுக்கூன் பெற்ற எழுத்து வந்திருக்கிறதுனால இதை வந்து 6 ஹரக்கத் நீட்டுவோம். சரியா? அப்புறம் மீம் சுக்கூன். மீம் சுக்கூனை தொடர்ந்து மீம் வந்துச்சுன்னா இது என்ன சட்டம்? இணைத்தல் சட்டம் மாஸ்டர். இணைத்தல் சட்டம். இணைத்தல். இது மீமுக்குரிய ரூல்ஸ். இப்ப இங்கேயும் இணைச்சு குணா கொடுக்கணும். அதே சமயத்துல மீம் மீம்க்கு இங்க ஏன் மத்து இருக்கு, தொடர்ந்து சுக்குன் பெற்ற எழுத்து வந்தா எத்தனை ஹரக்கத் நீட்டணும்? 6 ஹரக்கத் 6 ஹரக்கத் நீட்டணும். அப்ப இந்த எழுத்தை நீங்க வாசிக்கும் போது அலிஃப் லாம் மீம் அப்படிதான் நீங்க வந்து ரீட் பண்ணணும் இந்த எழுத்தை. அப்ப நீங்க சூரா ஓதும் போது சூரா பக்கராலாம் ஓதுனீங்கன்னா இப்போ அலிஃப் லாம் மீம் அப்படி நீங்க போயிடக்கூடாது. தஜ்வீதோட நம்ம ஓதுறதா இருந்ததுன்னா அப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு தான் ஓதணும். சரியா? இதுதான் இதுக்குரிய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வேவ் சிம்பிள் போட்டிருந்தாலே அது வந்து லாங் மத்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கும். லாங் மது பெரிய மது பெரிய மது ஒண்ணு 4 to 5 ஹரக்கத் இல்லாட்டினா 6 ஹரக்கத் இந்த ரெண்டுல தான் வரும். ஆனா இந்த ஹுரூஃப் முகத்தத்துல இந்த மாதிரி மத்து சிம்பிள் பார்த்தாலே நீங்க வந்து கண்ணை மூடிட்டு 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டிக்கலாம். ஒருவேளை இந்த எழுத்துக்கு எந்த மத்து சிம்பிளுமே இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி வாசிச்சா போதும். ஸ்டாண்டிங் ஃபத்தா இருந்தா 2 ஹரக்கத், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹே மீம்னா ஹேக்கு 2 ஹரக்கத், மீம்க்கு 6 ஹரக்கத். அப்போ நீங்க எப்படி சொல்வீங்க? ஹ மீம் அப்படி ரீட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த அலிஃப் லாம் மீம் ரோனா அலிஃப்க்கு எதுவுமே கிடையாது, லாம்க்கு 6 ஹரக்கத். ஆனா என்ன ரூல், இங்க இணைச்சு குண்ணா கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு 6 ஹரக்கத், இதை இருக்கிறபடியே ஓதிக்கலாம். ரா அப்படிங்கும் போதே அது ஹெவியா தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அலிஃப் லாம் மீம் இப்படிதான் தஜ்வீதோட இந்த ஹுரூஃப் முகத்தத்தை நீங்க வந்து ரீட் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சிஸ்டர்? சீனுக்கு மட்டும் ஏன் சிஸ்டர் நூன் ஹரக்கா கொடுத்து இணைச்சு ஓதுனீங்க? இதுக்கெல்லாம் இணைச்சு ஓதவே இல்ல. எப்படி அதுக்கு மட்டும் நூன் வந்துச்சு? எனக்கு புரியலையே. சீனை நீங்க பிரிச்சு எழுதும் போது சீன் ய நூன். சரியா? அப்ப நூன் இருக்கு, நூனை தொடர்ந்து மீம் வரும்போது எருமலூன் சட்டம், அதாவது இணைத்தல். சோ இணைச்சு அந்த நம்ம வந்து அந்த முஷத்தாவை கணக்குல எடுக்க கூடாது. மீம்க்கும் முஷத்தா இருக்கு. முஷத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் உங்களுக்கு. நீங்க இணைச்சு குண்ணா கொடுக்கும் போது முஷத்தா வந்து முஷத்தாவும் கணக்குல எடுக்கணும் தான். நீங்க இணைச்சு குண்ணா கொடுக்கும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க முஷத்தா வச்சாதான் நம்ம இணைச்சு குண்ணா கொடுக்க இந்த முடியும். அலிஃப் லாம் மீமுக்கு வந்து முஷத்தா கொடுத்து இணைச்சு ஓதக்கூடாதா சிஸ்டர்? இணைச்சு ஓதக்கூடாது. இணைச்சு ஓதக்கூடாது. ஏன்னா பேக்லாம் எந்த சட்டமும் கிடையாதுல்ல. வரேன்ப்பா. ஓகே சிஸ்டர். ஓகேவா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சிஸ்டர். ஓகே. இதுதான் வந்து ஹுரூஃப் முகத்தத். இது வந்து 6 ஹரக்கத் இல்ல 2 ஹரக்கத் அந்த மாதிரி தான் வச்சுதான் இது வந்து வரும். இது சூறாவினுடைய ஆரம்பத்துல வரும். மொத்தம் 20 எத்தனை சொன்ன, 26 29 அத்தனை 29 அத்தியாயங்கள்ல இந்த எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுதான் அந்த இதுக்குரியது. மொத்தம் இத்தனை வெரைட்டி ஆஃப் இதுதான் நம்மளோட குரான்ல இருக்கு. இப்போ ஆளுக்கு ஒண்ணு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெசன் போலாம். ஒரு நிமிஷம். சிஸ்டர் ஆலியா, உங்களுக்கு நெட்வொர்க் ஓகேவா? ஓகே. சிஸ்டர் ரஜியா பேகம், நீங்க ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். இது சொல்லுங்க பாப்போம். இது எத்தனை ஹரக்கத் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா சிஸ்டர்? இல்ல படிக்கிட்டாங்களா? சொல்லுங்க, அதுக்கப்புறம் படிங்க. அலிஃப்க்கு வந்து சாதாரணமா ஓதணும் சிஸ்டர், 2 ஹரக்கத். ஓகே. 2 கிடையாது, அலிஃப்க்கு ஹரக்கத், அலிஃப் ஜஸ்ட் அலிஃப் தான். அந்த லாம்க்கு வந்து அந்த மத்து போட்டிருக்கிறதுனால அதுக்கு 6 ஹரக்கத்து கொடுக்கணும் சிஸ்டர். ஓகே, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி மீமுக்கும் அந்த மத்து கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு 6 ஹரக்கத்து. ஸ்வாதுக்கும்
6 ஹரக்கத்து கொடுத்து ஓதணும் சிஸ்டர். ஓகே. ஏன்னா இந்த லாமையும் மீமையும் இணைக்கும் போது மட்டும் நீங்க இணைச்சு குன்னா கொடுத்து ஓதணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். இப்போ ரீட் பண்ணி காமிங்க. கரெக்டா மத்து கொடுத்து ரீட். இப்ப நீங்க 6 அப்படிங்கும் போது உங்க 6 விரலை ஓபன் பண்ற வரைக்கும் நீங்க நீட்டணும். சரியா? சரிங்க சிஸ்டர். ட்ரை பண்ணுங்க. அலிஃப் லாம் மீம் ஸாத். இப்போ சாத். அப்போ சாக்கு வாய் ஓ ஷேப்ல வைக்கிறீங்க. வாய் ஆ. சா சா. தால் சுக்கூன் வருமா? அப்போ அந்த இடத்துல கல்கலாவோட முடிக்கணும். சாத். ஸாத். ஓகே. அப்ப இந்த இடத்துல லாம் மீம் அந்த இடத்துல குன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அலிஃப் லாம் மீம் ஸாத். நீங்க சாது சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா சாத் அப்படி சொல்லணும். நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா ஸ்வாத் எப்படி சொல்றீங்க. டபிள்யூ ஸ்வா அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. சரியா? சாத் அப்படி சொல்லணும். புரியுதா? சரிங்க சிஸ்டர். சொல்லுங்க. சாத். சாத். மாஷா அல்லாஹ். ஓகே. மாஷா அல்லாஹ். பெனாசர் நீங்க இதை ரீட் பண்ணுங்க. தா ஹா. தாவுக்கு எத்தனை 2 ஹரக்கத் நீட்டணும்? ஹரக்கத்து. ஹாக்கு எத்தனை 2 ஹரக்கத் சொன்னீங்க? 2. அலிஃப் ஓகே. மத்து. ஓகே. மாஷா அல்லாஹ். தாக்கு 2 ஹாக்கு 2. ஓகே. மாஷா அல்லாஹ். அப்ப எப்படி ரீட் பண்ணீங்க? தா ஹா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நஸ்ரின் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்து போலாம். இது ரீட் பண்ணுங்க. ஐன் மேல வந்து பெரிய மத்து வந்திருக்கு சிஸ்டர். 6 ஹரக்கத்து. ஓகே. 6 கவுண்ட். அப்புறம் சீனுக்கும் சேம் 6 கவுண்ட் சிஸ்டர். ஓகே. காஃபுக்கும் 6 கவுண்ட் சிஸ்டர். ஓகே. இப்போ சீன் வந்து நூன்ல முடியும். சரியா? நூன் சுக்கூன்ல முடியும். அப்ப நூன் சுக்கூன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து காஃப் ஆரம்பிக்கும். அப்ப காஃப் ஆரம்பிக்கும் போது அப்ப என்ன சட்டம்? நூன் சுக்குனை தொடர்ந்து காஃப் வந்துச்சுன்னா என்ன சட்டம்? வெளிப்படுத்தி ஓதணும் சிஸ்டர். வெளிப்படுத்தி ஓதணுமா? கரெக்டா? இல்ல சிஸ்டர் இது நூன் சுக்குனுக்கு அப்புறம் காஃப் வரும்போது மறைச்சு ஓதணும். சரியா? ஆமா சிஸ்டர், மறைச்சு ஓதணும். ஓகே. மறைச்சு குன்னா கொடுத்து ஓதணும். அப்ப நீங்க இந்த இடத்துல ஓதும் போது சி குன்னா கொடுத்து மறைச்சு ஓதணும். சரியா? ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி. ஐன் சீன் காஃப். அதே மாதிரி ஐனும் நூன்ல தான் முடியும். அப்ப நூனை தொடர்ந்து சீன் வந்தாலும் அந்த இடத்துலயும் குன்னா கொடுத்து மறைச்சு ஓதணும். சரியா? அப்ப 2 இடத்துலயுமே குன்னா கொடுத்து மறைச்சு ஓதணும். எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஐன் குன்னா. சீன் ஐன் சீன் காஃப். எனக்கு வந்து இந்த இந்த லெசனுக்குரிய ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா எல்லாருமே ஏதாவது 2 செட் எடுத்துக்கோங்க. ஒண்ணு கண்டிப்பா இந்த மரியம் சூறால உள்ளது எடுத்துக்கணும். கேஃப் ஹ ய ஐன் ஸ்வாத் இந்த எழுத்துக்களை எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். எழுத்தை பிரிச்சு கேஃப்னா அதை எப்படி பிரிக்கணும், பிரிச்சுட்டு எப்படி எத்தனை ஹரக்கத் கொடுக்கணும், எங்க இணைச்சு எங்க குன்னா கொடுக்கணும்னு எழுதணும். 2 இதை எடுத்துக்கோங்க. ஒண்ணு இது மஸ்டா எடுத்துக்கணும் கண்டிப்பா. அது இல்லாம இந்த சிங்கிள் லெட்டர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இது இல்லாம வேற இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கிறது இல்லாம மத்த இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க வந்து எனக்கு அதை எழுதி காமிங்க. சரியா? உங்க நோட் புக்ல எழுதி அதை பிரிச்சு எழுதி இணைக்கணுமா, குன்னா கொடுக்கணுமா, எத்தனை ஹரக்கத் நீட்டணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இதுதான்
இன்னைக்குரிய இந்த ஹோம்ஒர்க். பேஜ்ல ஓகே, உள்ளதா சார்? என்ன புரியலங்க? இந்த பேஜ்ல உள்ளது மட்டுமான்னு கேக்குறேன் இந்த சார். பேஜ்ல இதுல இருக்கிற அந்த 14 டிஃபரெண்ட் இது மட்டும் தான் இருக்கு. இவ்வளவுதான், சரிங்க இது சார், இல்லாம சரி. வேற கிடையாது. சரியா? அதனால இது வந்து சூரா மரியம்ல வருது. இதையும் இது இல்லாம நான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கேன்ல, அது இல்லாம மத்தது ஏதாவது எடுத்து நீங்க வந்து எனக்கு பிரிச்சு அதை ஓதி காமிக்கணும். சரியா? எல்லாத்தையும் எழுதி எழுதணும் காமிங்க. சிஸ்டர், ஏதாவது இல்ல ரெண்டு எதா எனி டூ சார் எனி எனி டூ டூவா சார்? எனி டூ. ஆனா இது மஸ்ட். இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? எழுதி எனக்கு நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஹோம்ஒர்க் அனுப்பும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சிஸ்டர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் லெசன் வந்து அமைதியான எழுத்துக்கள், அதாவது சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ எந்தெந்த எழுத்தெல்லாம் நம்ம சைலண்டா, அது சைலண்ட் லெட்டர் அப்படின்னா அது வந்து விட்டுறணும் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல், சைலண்ட் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, அலிஃப் அலிஃப் இல்ல, ஃபத்ஹா கெஸ்ரா தம்மா, இந்த ஹரக்கத்துல ஃபத்ஹா கெஸ்ரா தம்மா இந்த 3 ஹரக்கத்தையும் தொடர்ந்து முஷத்தாவோ இல்ல சுக்கூனோ உடைய ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற எல்லா எழுத்தையும் நம்ம சைலண்ட் ஆக்கிடணும். எல்லா எழுத்தையும் நம்ம வந்து உச்சரிக்காம ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபே இருக்கு, ஃபேக்கு ஃபத்ஹா இருக்கு, அதுக்கப்புறம் அலிஃப் மத் இருக்கு, ஃபே அப்படின்னு தான் இதை ரீட் பண்ணுவோம். ஆனா இதை தொடர்ந்து உள்ள எழுத்துல லாம் சுக்கூன் பெற்று வந்திருக்கிறதுனால இந்த அலிஃபை சைலண்ட் ஆக்குறோம். அப்போ ஃபல்யௌம இந்த அலிஃபை உச்சரிக்க ஃபல்யௌம அப்படின்னு உச்சரிக்க கூடாது, அது தப்பு. இந்த அலிஃபை விட்டுட்டு ஃபல்யௌம அப்படின்னு உச்சரிச்சிடணும். சரியா? அப்போ இந்த இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லாம்க்கு ஃபத்ஹா இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள எழுத்துக்கள் ஏஓ அலிஃபோ இந்த எழுத்துக்களை வந்து நம்ம உச்சரிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்து உள்ள முஷத்தா இருக்கிறதுனால டைரக்டா அங்கதான் போய் கனெக்ட் பண்ணணும். அலல்லாஹி, சரியா? இங்கதான் போய் கனெக்ட் பண்ணணும். இடையில இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் லெட்டர்ஸ் ஆயிரும். அப்போ அலல்லாஹி அப்படின்னு டைரக்டா நீங்க போய் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ரூல் நம்பர் 1, சைலண்ட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இது. சிஸ்டர் நஸ்ரின், இன்னொரு நஸ்ரின் இருக்கீங்கல்ல, நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணி காமிங்க. இலல்லதீன. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். சோ இந்த ஏவ இந்த அலிஃப அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் இலல்ல அப்படின்னு லாம்க்கு மத்து கொடுக்க கூடாது, டைரக்டாவே போய் கனெக்ட் பண்ணிடணும். இலல்லதீன. சரியா? இல்லல்லதீன. ஓகே, அடுத்து இது ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டர், அதாவது சில டைம்ஸ் மோஸ்ட்லி அலிஃப்க்கு மேலதான் இருக்கும், சில சமயம் வாவுக்கு மேல இந்த மாதிரி குட்டி சர்க்கிள் மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி லெட்டருக்கு மேல ஏதாவது ஒரு குட்டி சர்க்கிள், சுக்கூன் இல்ல, சுக்கூன்னா இந்த பாதி பிறை மாதிரி இருக்கும், இது சர்க்கிள், அப்படி ஃபுல்லாவே சர்க்கிள் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரையும் நம்ம வந்து உச்சரிக்க கூடாது, அது வந்து சைலண்ட் லெட்டர். மோஸ்ட்லி அலிஃப்க்கு மேலதான் இருக்கும், சில இடத்துல வாவுக்கு மேல இப்படி சுக்கூன், வாவுக்கு மேல இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இருந்திருக்கும், அப்படின்னா நம்ம அந்த எழுத்தை வந்து உச்சரிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்க உச்சரிக்கும் போது அஃப இன் அப்படின்னு உச்சரிக்க கூடாது. ஹம்சா சுக்கூன் மாதிரி அஃப இன் அப்படி உச்சரிக்க கூடாது, அது தப்பு. அஃப இன் அஃப இன் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஜமீரா, நீங்க இந்த எக்ஸாம்பிள் உச்சரிச்சுக்காமீங்க. லிஷைஇன். ஷை, ஷீனை ஏ கூட சேர்த்துருங்க. ஆமா, லிஷைஇன். மாஷா அல்லாஹ், மாஷா. சோ அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை நம்ம வந்து உச்சரிக்க கூடாது. இது ரூல் நம்பர் 2. தேர்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அலிஃப் மத்து வரும்போது நம்ம வந்து இழுத்து ஓதுவோம். இப்போ வம கால அந்த மாதிரி வரும்போது அலிஃப் மத்த நீட்டி உச்சரிப்போம். ஆனா இந்த அன அப்படிங்கிற வார்த்தையில மட்டும் இந்த அலிஃப் மத்து வந்தா அந்த அலிஃபை நீங்க உச்சரிக்க கூடாது, அது சைலண்ட் ஆயிடும். அப்ப இதை நீங்க வாசிக்கும் போது அனனா ஐ அப்படின்னு அர்த்தம் அரபில. இப்போ ஐ ஆம் ஜரீனா அப்படின்னா அன ஜரீனா, அனன்னு தான் சொல்லணும். ஆனா
ஆன அப்படின்னு இழுக்க கூடாது. ஆன அந்த இடத்துல வந்து நூன் ஃபத்ஹாவோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இதை நீங்க ரீட் பண்ணும் போது வ அன அப்படிதான் ரீட் பண்ணணும். சரியா? இது தேர்ட் ரூல். ஆயிஷா இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. فأنا அன ஃபஅனா அப்படி ரீட் பண்ணாம ஃபஅன அப்படிங்கறத ரீட் பண்ணணும். أنا இது ரூல் நம்பர் 3. அடுத்து ரூல் நம்பர் 4. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் அந்த ஸ்கிரிப்ட்ல வர்ற ரூல். சரியா? ஃபத்ஹா அதாவது ஸ்டாண்டிங் ஃபத்ஹாவை தொடர்ந்து ஏ இல்ல வாவ் எந்த ஹரக்கத்துமே இல்லாம இருந்துச்சு, ஹரக்கத் இல்லாம இருக்கணும். சரியா? ஹரக்கத் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த லெட்டர்ஸ நீங்க வந்து உச்சரிக்க கூடாது. அப்ப இத நீங்க எப்படி உச்சரிப்பீங்க? இங்க ஸ்டாண்டிங் ஃபத்ஹா இருக்கு. ஸ்டாண்டிங் ஃபத்ஹாவை தொடர்ந்து ஏ இருக்கு. சோ ஏ இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஏக்கு எந்த ஹரக்கத்துமே இல்ல. அதனால இந்த ஏவை நம்ம உச்சரிக்க கூடாது. மூச சீனை தான் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகணும். சரியா? மூச. அதே மாதிரி இந்த இதை பாத்துக்கிட்டீங்கன்னா வாவ் ஸ்டாண்டிங் ஃபத்ஹாவை தொடர்ந்து வாவ் இருக்கு. வாவுக்கு ஹரக்கத் இல்ல. அப்போ இதை உச்சரிக்காம அஸ்ஸலாத்த அஸ்ஸலாத்த அப்படின்னு தான் நீங்க வந்து உச்சரிக்கணும். வாவை உச்சரிக்க கூடாது. சில இடத்துல குரான்ல வாவுக்கும் ஃபத்ஹா போட்டு வந்திருக்கும். அப்போ நீங்க அஸ்ஸலவாத்த அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். ஆனா ஹரக்கத் இல்ல அந்த எழுத்துக்கு அப்படின்னா அப்போ நீங்க அந்த எழுத்தை சைலண்ட் பண்ணிடணும். அஸ்ஸலாத்த அப்படின்னா நீங்க வந்து ரீட் பண்ணணும். சரியா? சரி வேற யாரு? எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கல்ல? திருப்பி ரஸியா பேகம் உங்க டர்ன் தானே. சொல்லுங்க சிஸ்டர். நீங்க ரீட் பண்ணுங்க பாப்போம். இந்த இந்த வார்த்தையை ரீட் பண்ணுங்க. எந்த வார்த்தைங்க சிஸ்டர்? சர்க்கிள் பண்ணிருக்கேன். ஈசா சா சீன் ஹெவியா லைட்டா? சீன் வந்து லைட் லெட்டர். லைட் லெட்டர். அப்ப எப்படி ரீட் பண்ணணும்? ஈசா இது இது ஏய் ஐன. சரியா? ஏய் ஐச. ஈசா. ஓகேவா? மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் பனாசர் நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. அலிஃப்க்கு ஃபத்ஹா போட்டு ரீட் பண்ணுங்க. எதுல? அலிஃப்க்கு ஃபத்ஹா போட்டு ரீட் பண்ணுங்க. இதுலயா? அல் ஜகாத். ஜைக்கு வந்து முஷத்தா இருக்கு. முஷத்தானா அப்போ நீங்க இஸ்ஸ அப்படி ரீட் பண்ணணும். அல் ஜகாத். மாஷா அல்லாஹ். அஸ்ஸகாத்த இந்த இடத்துல இவங்க லாம உச்சரிக்கல. அலிஃப்க்கு ஃபத்ஹா இருக்கும்போது அதுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்கு முஷத்தா இருந்துச்சுன்னா இடையில உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆயிரும். இது ரூல் 1. அந்த ரூல் 1 படி இந்த லெட்டர் சைலண்ட் ஆயிரும். அப்போ அஸ்ஸகாத்த அப்படின்னு ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஹரக்கத் இல்லைன்னா உச்சரிப்பு இல்ல. இது வந்து மத்து வந்து இந்த ரூல்ல மத்து லெட்டர்ஸ் வராது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹேனா இந்த ஹேக்கு நீட்டணும் தான். மத்து இல்லாம வர்ற லெட்டர்ஸ்க்கு ஹரக்கத் எந்த லெட்டர்ஸ்க்கும் இல்லைன்னா அப்போ அந்த லெட்டர்ஸ் நோ ஹரக்கத்னா சைலண்ட் லெட்டர். சரியா? நோ ஹரக்கத் நோ சவுண்ட். இது 5th ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாவுக்கு மத்து இல்ல. அப்போ நம்ம வந்து இந்த வாவ் இதுல வந்து ஊல அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது. ஊல இக்க. சரியா? அண்ட் மோஸ்ட்லி இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ரூலுமே இந்த 5வது ரூலும் சரி 4வது ரூலும் சரி இது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். சரியா? அப்போ இதை நீங்க ரீட் பண்ணும்போது ஊல இக்க அப்படின்னு நீங்க வந்து இதோட சேர்த்து ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜமீரா நீங்க இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். லாஸ்ட் அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல. உலுல் அர்ஹமி.
இது ஹ ஸ்ட்ரெச் பண்ணுங்க, 2 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த லாம் சுக்கூனை சாரி லாம் தம்மாவை இந்த லாம் சுக்கூனோட நீங்க வந்து சேர்த்துடணும். உலுல் அர்ஹாமி. மாஷா அல்லாஹ். உலுல் அர்ஹாமி. இன்னொரு வாட்டி read சிஸ்டர் பண்ணுங்க. அப்படின்னா வாவு மட்டும், வாவுக்கு மேல எந்த ஹரக்கா இல்லைன்னா தான் வந்து நம்ம நீட்டக்கூடாது. இப்ப அலிஃபோ ஏவோ இருந்தா அது வந்து நம்ம எப்போதும் போலதான் நீட்டணும். அதுதான் சொல்றேன்ல, இது வந்துட்டு உங்க இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல தான் இந்த இது வரும். ஆனா நீங்க இந்த உத்மானி ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்துல எதுக்குமே வந்து ஹரக்கத்தே இருக்காது. சோ ஆமா, இப்ப நம்ம மா படிக்கிறோம்னா மாவுக்கு பக்கத்துல அலிஃப் இருக்கும்போது நம்ம நீட்டி தான் சொல்றோம் மா. அப்படிதான் சொல்லுவோம். சோ இது வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் வந்து வரும். சரியா? சோ நீங்க வந்து உலுல்னா அதை வந்து வாசிக்கணும். ஊலுல் ஊ அப்படின்னு நம்ம வந்து வாசிக்க கூடாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல வாவ் மத்துக்கு வந்து வாவ் சுக்குன் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூசால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல வாவ் சுக்குன் போட்டிருப்பாங்க. ஓகே சிஸ்டர். ஓகேவா? அப்போ இதை நீங்க வாசிக்கும் போது வ உலுல் அர்ஹாம் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். ஓகே சிஸ்டர். ரீட் பண்ணுங்க. வ உலுல் அர்ஹாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, இதுதான் சைலண்ட் லெட்டர்ஸ். ஓகேவா? மாஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம். இன்னையோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு தேர்ஸ்டே இல்ல வென்ஸ்டே நான் வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து நோட்டிஃபை பண்றேன். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.